வணக்கம். நான் உங்கள் தேனி எலக்ட்ரிஷியன். இப்போ பார்த்தோம்னா, அந்த வீட்டில் நம்ம எப்போவுமே மோட்டர் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். முன்னாடியெல்லாம் மோட்டர் பயன்படுத்தாத வீடுகள் நிறையா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மோட்டர் பயன்படுத்தாத வீடுகளோட எண்ணிக்கை குறைவு. ஸோ மோட்டர் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ பயன்படுத்தாத வீடுனா அடி குழாயை வச்சு பயன்படுத்திப்பாங்க. இப்போலாம் அந்த மாதிரிலாம் எந்த வீடையும் நான் பார்க்கல. மோஸ்ட்லி குறைஞ்சி வச்சு கிராமத்து சைடில் வேணால் இருக்கும். 1 2 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே. இப்போ என்னென்னா, இது நார்மலாக என்னென்னா போர் மோட்டார், சப்மர்சன் மோட்டாரு, அப்புறம் மோனோபிளாக் மோட்டாரு, அந்த மாதிரி இது. இந்த மாதிரி மோட்டார்லாம் பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. இது முழுக்க முழுக்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது. வெறும் ஹோம் யூஸில் இருக்கக்கூடிய மோட்டாரோட டைமிங் மட்டும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இரவு 10 மணிலேருந்து காலையில் 6 மணிக்குள்ளே, அப்போ போர் மோட்டார் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் விடியங்காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு 10 நிமிஷத்துல வைங்களேன். ஒரு 500 லிட்டரு சின்டேட் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த டைமிங்கில் போட்டு விட்டோம்னா நமக்கு பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸில் வராது. அப்புறம் காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இதில் இது ஆக்சுவலாக என்னென்னா, இது வீக்கெண்டில் பயன்படுத்தக்கூடாது. இந்த 10 AM to 5 PMங்கிறது வீக்கெண்டில் வராது. அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அந்த மாதிரி நாட்கள் பயன்படுத்திக்கலாம். சனி ஞாயிறில் இந்த பகல் இது பயன்படுத்தக்கூடாது. இது நைட்டில் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது என்ன பர்பஸ்னால், நம்ம சுற்றி இருக்கவங்களாம் பயன்படுத்தக்கூடிய கரண்ட்டு லோடு கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு வரக்கூடிய லோடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காண்டி தான் இந்த மாதிரி பயன்படுத்தணும். இந்த நேரங்களில் பயன்படுத்தும் போது மோட்ரு பழுது வராமல் இருக்கும். அதாவது காயில் வெந்து போகிறது, இது பண்ணுறது, அப்புறம் பவர் ஃப்ளக்சுவேஷன் வர்றது. ஸ்டெபிளைசர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏசிக்கெலாம் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி கரண்ட் லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் வரும். ஸோ அது வராமல் இருக்க நேரம் மேக்ஸிமம் நைட்டு தான். அதே மாதிரி கரண்ட் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையை வேறு ஒன்றும் இல்லை. அந்த காயில் போகிறது, அப்புறம் கண்டஸ்டர் அடியாகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதுக்காண்டி இந்த மட்டும்தான். நன்றி, வணக்கம்.